இப்ப கடவுள் அடைகிறதுக்கு பக்தி வேணுமா இல்ல ஞானம் வேணுமா சார்? இல்ல ஞானம்ன்றது என்ன? பக்தி தானே ஞானமே. அப்படியா? பக்தி வேற ஞானம் வேற இல்லையா? எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? பக்தி இல்லாம முதல்ல ஞானம் எப்படி வரும்? ம். ஞானம்ன்றது என்ன? படைப்பின் பேரருளை பற்றி, படைப்பை பற்றி, இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடியதை பத்தி பிரமித்து நிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அங்க உங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு வேலை இருக்கா? இல்ல. பாக்குறதுக்கு மட்டும்தான் வேலை இருக்கு. அப்ப நீங்க பிரமிச்சு நிக்கிறீங்கன்னா யாரை பார்த்து பிரமிச்சு நிக்க முடியும்? இறைவன் ஒருவனை தான் பார்த்து பிரமிச்சு நிக்க முடியும். வேற எதையும் பார்த்து பிரமிச்சு நிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப அதுக்கு பேர் பக்தி இல்லையா? இல்ல, அதுக்கு பேரும் பக்தி தான். பக்தி தான், அதுக்கு பேரும் பக்தி தான். ஞானம்ன்றது வேற ஒண்ணுமே இல்ல. நீ ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்றது பேர் தான் ஞானம். இது பக்தி இருந்தா தான் வரும். இது எப்ப வரும்னா, என்னோட எப்ப நான் உன்னை பெருசா பாக்குறனோ அப்பதான் நான் சரண்டர் ஆவேன். ஓகே, நீ தான் பெரிய ஆளுன்னு. இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் இவனோட பணத்துல பெரிய ஆளு, அதிகாரத்துல பெரிய ஆளை பார்த்து பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கான். பட் இதெல்லாம் சுப்ரீம் பவர்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆளுன்றத மனிதன் எப்போது தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டு ஈகோ சுருக்கி கொள்கிறானோ அப்பதான் அவனுக்கு கேது என்கின்ற ஞானமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். கேது என்கிற ஞானம் சூப்பர் சூப்பர். ஈகோ குறைக்கிறதுக்கு வழி இருக்கு. கேது என்ன பண்ணும்? ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா ஐயோ நான் ஒரு பிச்சைக்காரங்க, அது தன்னை சுருக்கிதான் காட்டிக்கொள்ளும். ராகு என்ன பண்ணும்? ஒண்ணுமே இருக்காது, ஆனா பில்டப்பா பிரம்மாண்டமா காட்டும். ராகுவும் கேதுவும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுன்னா அவனை அழிக்கவே முடியாது, தொடவே முடியாது. ஏன்? பிரம்மாண்டமும் தேவை, ஞானம்